பிரபல நடிகரும் இயக்குனருமான திரு பாக்கியராஜ் அவர்கள் காலமானார். ஆரம்ப வாழ்க்கை கே. பாக்கியராஜ் அக்டோபர் 7, 1953 அன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளக்கோவில் பகுதியில் பிறந்தார். திரைப்பட ஆர்வம் சிறு வயது முதலே சினிமா மீது இருந்த ஈர்ப்பால் சென்னைக்கு வந்து திரைத்துறையில் வாய்ப்புகளை தேடினார். குருவின் நிழலில் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக பணியாற்றினார். தமிழ் சினிமாவின் போக்கியே மாற்றிய இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக சேர்ந்ததே இவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. 16 வயதினிலே 1977 மற்றும் கிழக்கே போகும் ரயில் 1978 ஆகிய காவிய படங்களில் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராகவும் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதுவதில் முக்கிய பங்கு வகித்தார். பாரதி ராஜாவின் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடிகராகவும் அறிமுகமாகினார். இயக்குனர் மற்றும் நடிகராக விஸ்வரூபம் 1979 ஆண்டு சசிகுமார் மற்றும் ராதிகா நடிப்பில் வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பின்னர் அவர் தொட்டதெல்லாம் பொன்னானது. அவரே கதையின் நாயகனாகவும் நடித்து தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியாக மாறினார். முக்கிய திரைப்படங்கள் ஒரு கையோசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, இது நம்ம ஆளு போன்ற எண்ணற்ற பிளாக்பாஸ்டர் படங்களை கொடுத்தார். முந்தானை முடிச்சு 1983 ஆண்டு இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் மாபெரும் வசூல் சாதனையை படைத்ததுடன் இவரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது. திரைக்கதை மன்னன் சினிமாவில் இவருக்கு திரைக்கதை மன்னன் என்ற பெயர் பட்டமும் உண்டு. ஒரு மிகச்சிறிய எளிய கதையை எடுத்துக்கொண்டு அதில் சுவாரஸ்யமான திருப்பங்கள், குடும்பங்கள் ரசிக்கும்படியான மெல்லிய நகைச்சுவை மற்றும் யதார்த்தமான வசனங்கள் மூலம் ரசிகர்களை தியேட்டரில் கட்டிப்போடும் அசாத்திய திறமை இவருக்கு இருந்தது. இன்று சினிமாவுக்கு வரும் இளம் இயக்குனர்கள் திரைக்கதை எழுத கற்றுக்கொள்ளும் பாட புத்தகமாக விளங்குபவை பாக்கியராஜாவின் திரைப்படங்கள் தான். பத்திரிகையாளர் மற்றும் தற்போதைய நிலை திரைப்படங்கள் மட்டுமின்றி பாக்கியா என்ற வார இதழை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பல ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தினார். தற்போது குணச்சித்திர வேடங்களில் பல படங்களில் நடித்தும் வந்துள்ளார். இன்று தனது 73வது வயதில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். இவரது இழப்பு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.